பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்திகளிட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் மட்டுமல்ல, அமானுஷ்யம் மட்டுமல்ல, சோழி பிரசன்னம் மட்டுமல்ல, நவ கிரகங்களில் குறிப்பாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியோடு கூடிய செவ்வாய் பயிற்சியும் இறையருளால் தொடர்ந்து உங்கள் நலன் பொருட்டி பேசி வருகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு ஒரு சீராக சரியாக போகுதானே இல்லை, என்றோ செய்த வினைக்கேற்ற விளைவை நாம் அனுபவிக்கிறோம். சொல்கிறார்கள் அல்லவா, தீதும் நன்றும் பிறதரவாரா என்பதைப் போல 7 தலைமுறை செய்த சாப பாபங்களும் நம்மை தொடர்ந்து வருகின்றது. நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஏதோ ஒரு விதத்தில் நாம் திகைத்து போகின்றோம், கலங்கி போகின்றோம். நவ கிரகங்களுடைய அந்த சதுராட்டத்தில் நாம் அகப்பட்டுக்கொள்ளும். ஆற்றுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என்பதைப் போல மனித வாழ்வு நவ கிரகங்களுடைய வலையில் நாம் இருக்குதான் செய்கின்றோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான சக்திங்க. நவ கிரகங்களில் பலம் வாய்ந்தது என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு என்றாலும் கூட நீதிமான், கர்மாவினுடைய கர்த்தா, ஆயுள்காரகன் என்னெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தெய்வ சக்தி தான். எல்லோருக்கும் குரு இருப்பார்கள், தெய்வத்துக்கும் குரு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களுக்கும் குரு உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி பகவானின் குரு யார் என்று பார்த்தால் ருத்ரன் என்று சொல்லக்கூடிய சிவனே. சிவனையே குருவாக கொண்ட அவர் சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்ட சனியினுடைய வழிபாடு வடபுலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே காணப்படுகிறது. தென்புலத்திலும் ஒன்றும் குறைஞ்சதில்லைங்க. இங்கும் சனி பகவானுடைய வழிபாடு என்ன கொஞ்சம் அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வோடு வழிபடப்படுகிறது. இன்றைக்கி கர்நாடகா, ஆந்திரா அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா சனி பகவானுக்கு வீதிதோறும் ஆலயம் உண்டு. சனி பகவான் கஷ்டம் வருது, துன்பம் வருது, துயரம் வருது, வேதனை வருது, பிரிவு வருது, அப்பெல்லாம் அவங்க போய் ஆணாயினும் பெண்ணாயினும் அந்த சனி பகவான் பாதத்திலே சென்று கரைந்து உருகி போகின்றார்கள். ஆனால் நாமும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் சனி பகவானை நெருங்குகின்றோம். சனி பயிற்சியின் பொழுது மட்டும்தான், அல்லது சனிக்கிழமையின் மட்டும்தான். ஆனால் சனி பகவானுடைய வழிபாடை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் என்றே சொல்வேன். அந்த வகையில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு அந்த பூமியில் அவதரிக்கிற ஒரு நாளை ஜெயந்தி என்பார்கள். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் ஹயக்ரீவர் ஜெயந்தி கொண்டாடினோம். அந்த வகையில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அற்புதமான 6 அடி உயரத்தில் சனி பகவானுக்கு ஒரு ஆலயம், வலது கையில் சிவலிங்கம் தாங்கிய ஒரு வடிவம். இந்த ஆலயத்தின் சிறப்பை நாமே நாங்கள் கிடைக்கின்ற நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்தவன் பாதத்தை பற்றினால் பாவம் மட்டுமல்ல, சுமை குறையும். ஒரு சுமை தாங்கியே சனீஸ்வரன் பகவானுடைய பாதம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரையும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 17/1/2023 புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி பாதி தூரத்தை கடந்து விட்டார், கிட்டத்தட்ட நெருங்கி விட்டார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்ல போனால் 12 ராசியில் இந்த 8 ராசிக்காரர்கள், அந்த 8 யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்தவரை சனியினுடைய 3ஆம் பார்வை சற்று சங்கடமான ஒரு சூழ்நிலை தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு அஷ்டம சனி, சிம்மத்துக்கு கண்டக சனி, துலாம் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, விருச்சிகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி தான், மகரத்துக்கு பாத சனி, கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி, மீனத்துக்கோ 7ரை சனியுடைய தொடக்கம். இப்படி சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் கர்மாவின் காரணமாக இருந்தாலும் கூட மீள்வதற்கு வழி என்ன ஒரு வழி சொல்லியிருக்காங்க ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும். அதுதான் சனி பகவானுடைய ஜெயந்தி என்று சொல்வார்கள். சனி பகவானுடைய பிறப்பு, சனி பகவான் இந்த பூமியில் தோன்றியதெல்லாம் நாம் அச்சரப்பட வேண்டாங்க. ஒரு நீதிமான் வேலும். இந்த தேசத்தை எப்படி நீதிபதிகள் நமக்கு இருக்கிறாங்க இல்லையா, நாம் செய்ய முடிவு அவங்களுடைய தீர்வு தானே. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நீதிமான், நீதியரசர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் கருணை, அதாவது தவறு செய்பவர்களை மட்டும் தண்டிப்பதில்லை, எச்சரிக்கை தருவதும் அவர் தானே. ஒரு ஆசிரியராக ஒரு குருவாக வழிகாட்டுபவரும் சனி பகவான் தான். நான் ஒன்றே சொல்கிறேங்க, என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டாங்க, அச்சம் கொள்ள தேவையில்லை. விதியோ வினையோ ஏதோ மன ரீதியாக உடல் ரீதியாக நாம் யாருக்கோ ஏதோ ஒரு தீங்கு செய்தாலோ அதிலிருந்து அவர் மன்னிப்பு தருவார். பார்த்தீங்கன்னா நல்லவன் நலன் கதை நமக்கு தெரியும். எல்லாம் இழந்த பொழுது கூட இழந்ததை திரும்ப அவன் அள்ளி கொடுத்தான். அரிச்சந்திரன் கதை தெரியும். எல்லாம் இழந்த பொழுது கூட இழந்ததை அவன் அள்ளி தந்தான். அப்படி மன்னனாயினும் சராசரி மனிதனாயினும் முடிவு நலம் பயப்பதாகவே தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 8 ராசிக்காரர்கள் இந்த சனி ஜெயந்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜூன் மாதம் 5ஆம் தேதி இரவு 7:56 துவங்கி ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை 6:40 வரை அமாவாசை காலத்தில் சனி ஜெயந்தி.
என்று வடபுலத்திலே கொண்டாடி விட்டார்கள். ஆனால் எப்பவுமே வித்தியாசம் உண்டு. இறை வழிபாட்டிலேயும் கால வித்தியாசம் உண்டு. திருக்கணிதத்துக்கும் வாக்கிய பஞ்சாயத்துக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி தமிழ் தென்புலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாந்தர மாதம் சிராவண பகுல நவமி திதியில் ஆவணி மாதம் 11ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 27/8/2024 தேய்பிறை நவமியில் இப்போதான் சனி பகவானுடைய ஜெயந்தி. இந்த காலகட்டத்தில் இவரை வழிபடுவது, ஒரு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபடுவது, நல்லெண்ணெய் கொண்டு அவரை வழிபட அபிஷேகம் செய்வது, அவருக்கான விரத முறையை அனுஷ்டிப்பது, மாற்றுத்திறனாளிக்கு உதவி செய்வது போன்ற சில செய்வதன் மூலமாக சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து விலக நமக்கு ஒரு விளக்கு கிடைக்கலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த விழா 27/8/2024 சனி ஜெயந்தி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பாக உங்கள் நலன் பொருட்டு கொண்டாடப்படுகிறது. நீங்கள் அனைவரும் வரணும். சாட்சிக்கார காலில் விடுறதை விட சண்டைக்கார காலில் விடுறது சிறப்பு என்று சொல்வார்கள். அந்த வகையை இப்படி நாம் நெருங்கித்தான் பார்ப்போமே. ஒரே ஒரு நிகழ்ச்சி நான் சொல்கிறேங்க, ஒரு நிகழ்வு தாங்க. தசரத சக்கரவர்த்தி அவர் வெறும் மன்னன் மட்டுமல்ல, ஒரு மகானும் கூட தான், ஒரு யோகி தான். அப்படிப்பட்ட ஒரு என்ன பண்ணுறாருன்னா, இந்த தேசத்திற்கு ஏதோ நடக்க போகிறதே ஒரு மனசு உள்ள ஒரு அச்சம். ஜோதிடர்களை அழைத்து பிரசன்னம் பார்க்கும்பொழுது ரோகிணி நட்சத்திரக்கூடிய ஒரு நாளில் இந்த தேசம் கடுமையாக பாதிக்கப்படும் பஞ்சத்தால் என்பதை அவர்கள் ஜோதிடர்கள் சொல்கின்றார்கள். நடுங்கி போகின்றார். இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டபடி ஒரே தீர்வு தான், ஆண்டவனாலும் முடியாது, சனி பகவான் ஒருவர் நினைத்தால் மட்டுமே முடியும் என்ற பொழுது சனி பகவானை பார்ப்பதற்கு தேரேறி விண்ணை நோக்கி நகர்கின்றார். சனி பகவான் தன்னை நோக்கி வருகின்றவரை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். நாம் அல்லவா கர்மாவின் காரணமாக அவனை நெருங்குவோம், இவன் யார் நம்மை நோக்கி வருகின்ற என்று பார்க்கும்போது தசரத சக்கரவர்த்தி அவர் ஒரு துதி சொல்கின்றார். தசரத துதி பேர் சனி பகவானை நோக்கி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் இல்லை, துன்பமும் இல்லை, எதுவும் கிடையாது. உற்று நோக்குகின்றார். தசரதன் சொல்கின்றார், ஐயனே கருணை கூர்ந்து என் தேசத்தை காக்க வேண்டும். வருகின்ற கடுமையான பஞ்சத்திலிருந்து மக்களை மட்டுமல்ல உயிரினங்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அது ஒரு கர்மா, நான் என்ன செய்து விட வேண்டும் மன்னா என்று கூறிய பொழுது, நான் மன்னனாக இருப்பதாக தானே கவலைப்படுகின்றேன் என்று கூறிய பொழுது, அது முடியாது, ஆண்டவனாயினும் சராசரி மனிதனாயினும் என் குரு, என் தந்தை, என் தெய்வம் என்று சொல்லக்கூடிய சிவன் விதித்த விதி எனக்கு அவர் வழங்கிய ஒரு கட்டளை என்று கூறிய பொழுது, அப்போ வழியில் அவளை எதிர்த்தே தீர வேண்டும். என்ன எதிர்க்கின்றாயா, உன்னால் முடியுமா என்று கூறிய பொழுது வில் எடுத்து நான் தொடுத்து சனி பகவான் நோக்கி உயர்த்தும் பொழுது, உன் தைரியம் மட்டுமல்ல, உன்னை கண்டு நான் அச்சப்படவில்லை, உன் பொருட்டு வந்திருந்தால் திருப்பி அனுப்பியிருப்பேன், மக்கள் பொருட்டு வந்த ஒரே காரணத்தினால் கவலைப்படாதை, பாதிப்பை குறைக்கின்றேன், நிம்மதியாக செல்கின்ற பொழுது அப்போதான் தசரதன் சனி பகவான் துதியை சொல்ற. பார்த்தீர்களா, இந்த ஒரு நிகழ்ச்சி தாங்க நான் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். இந்த சனி ஜெயந்தி அன்று, அதாவது 27/8/2024 அன்று திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் கொண்டு சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி, அதாவது கருப்பு வஸ்திரம் அணிவித்து மகிழ்விடுவோமானால் 8 ராசி மட்டுமல்லங்க, மற்றவர்களும் நல்லருள் புரிவதற்கு, நலமாக வாழ்வதற்கு, பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு, பிரிந்தவர் ஒன்று சேர்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு ஒரு அற்புதம், ஒரு நிகழ்வு. ஆயுள்காரகன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வழக்கில் கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க. கொஞ்சம் குறைந்த வயதிலேயே அதை அனுபவிக்க முடியாமல் போகிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தில். இதுக்கெல்லாம் காரணம் கர்மா தான். இந்த சனி பகவானுடைய வழிபாடு நம்மை காக்கும். உடலை மட்டுமல்ல, உயிரை மட்டுமல்ல. 12 ராசி 27 நட்சத்திரக்காரர்கள் அந்த 27/8/2024 அன்று திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் வந்து அவன் பாதம் பழிவது நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும், தடையில்லாத பிரச்சனை இல்லாத வாழ்வை அமைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும்.